எவ்ரிவான் வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு குண்டு குண்டா வெடிப்பு இல்லாமல் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை ஒரு பவுலில் நம்ம கூட்டிக்கலாம். நான் ஒரே ஒரு பேக்கெட் தான் செய்கிறேன். இதில் எனக்கு ஒரு 20லேருந்து 21 குலாப் ஜாமுன் கரெக்டாக வந்துச்சு. நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக தான் உருட்டினேன். ரொம்ப குட்டியாக உருட்டினீங்கன்னா ஒரு 30 கிட்ட வரும். இப்போ அதை ஒரு பவுலில் கூட்டிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். டோ பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்ட் டோவாக நம்ம நீட் பண்ணிக்கணும். ஸோ தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. டோ ஓரளவுக்கு கம்பைன் பண்ணிட்ட பிறகு ஒரு 2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். கையில் உங்களுக்கு டோ இப்படி ஒட்டணும். அந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுப்போம். ஸோ டோ ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளேயே நம்ம சக்கரை பாகு செஞ்சு முடிச்சிருவோம். ஒரு நல்ல ஒரு சாஸ் பேனாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1.5 கப்பு சக்கரை சேர்க்க போகிறோம். 1.5 கப்பு சுகர். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா 2 கப்பு. எந்த அளவில் சர்க்கரை அளக்குறீங்களோ அதே அளவில் தண்ணியும் அதே கப்பில் அளந்துக்கோங்க. இந்த ஒரே ஒரு பேக்கெட் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடருக்கு இந்த இனிப்பு கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காவை நல்லா உடச்சி விட்டு தண்ணியில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி கொதிக்கும் பொழுது அது ஜூஸ் நல்லா உங்களுக்கு தண்ணியில் இறங்கும். அதனால தான் நம்ம கையில் உடச்சி விட்டுறணும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் ஃபுல்லாக கொதிக்கணும். சக்கரை பாகு 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சிலாம் தேவைப்படாது. ஆனால் கையில் உங்களுக்கு பிசு பிசுன்னு ஒட்டணும். அதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக பபிள்ஸாக வரும் வெள்ளையாக. கையிலையும் பார்த்திங்கன்னா எடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா இப்படி ஒட்டும் கையில் பிசு பிசுன்னு. அதுதான் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி. நீங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம இன்னொரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரே ஒரு 1/4 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். மிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ சக்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக நம்ம குலாப் ஜாமுனை ரோல் பண்ணிக்க போகிறோம். கையில் நல்ல எண்ணெய் இல்லைனா கீ தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஈவனாக பால்ஸ் வரும். இந்த கிராக் இல்லாமல் நல்லா மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. இன்னொன்று நான் உங்களுக்கு திருப்பி செஞ்சு காமிக்கிறேன். கையில் எண்ணெய் இல்லைனா கீ நல்லா தேய்ச்சிக்கிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக உருட்டணும். இந்த கட்லெட் ஷேப் அளவுக்கு ஃப்ளாட்டாக இப்படி உருட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கிராக் இல்லாமல் அந்த விரிசல் இல்லாமல் வரும். ஃப்ளாட்டாகவே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் உருட்டிட்டு அதுக்கப்புறமா பாலாக உருட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராக் வராது, அந்த லைன் மாதிரிலாம் வராது, ஈக்குவலாக வரும். கையில் எப்போவுமே நெய் இல்லைனா ஆயில் தடவிக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த ரோல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெளியில் உங்களுக்கு கையில் மாவு ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக ரோல் ஆகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருந்துச்சுன்னா அங்கங்கே இப்படி லைட்டாக டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம கிராக் இல்லாமல் மாவு உருட்டிடலாம். ஸோ இதே போல் நம்ம எல்லா டோவையும் நம்ம இப்படி ரோல் பண்ணி எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சுக்க போகிறோம். அப்போ தான் ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் குண்டு குண்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால தான் ஓரளவுக்கு நான் பெருசாகவே உருட்டியிருக்கேன். உங்களுக்கு குட்டி சைஸ் வேணும்னா நீங்கள் சின்னதாகவும் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்லேயே தான் நம்ம எண்ணெயை ஹீட் பண்ணணும். ஹை ஹீட்டில் எப்போவுமே குலாப் ஜாமுன் செய்யும் போது இருக்கவே கூடாது. ஏன்னா ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக உங்களுக்கு அந்த டார்க் ப்ரௌனிஷ் கலர் வந்துடும். ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா மாவாகவே இருக்கும். நிறைய பேர் குலாப் ஜாமுன் செய்யும் போது வெளியில் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும், உள்ளே மாவாக இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். ஹை ஹீட்டில் வச்சு குக் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா உடனே கலர் மாறின உடனே எடுத்துருவாங்க. எப்போவுமே மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் கலர் சேஞ்ச் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராகவே இருக்கும். அதனால தான் மீடியம் ஹீட்டில் குக் பண்ண சொல்கிறது. ஸ்லோலேருந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதே போல் போடும் பொழுதும் ஒன்றுன்னா ஜென்டலாக சைட் பை சைட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு ஈவனாக ஃப்ரை ஆகும். அதே போல் ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு
இன்னொரு பக்கம் திருப்பி விடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ எது யூஸ் பண்ணாலும் சைடில் வந்து மெதுவாக ரொம்ப ஜென்டலாக வந்து அதை தள்ளணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போயும் அது உடையாமல் விரிசல் இல்லாமல் இருக்கும். ஏதோ அப்பளம் பொரிக்கிற மாதிரி இல்லை ஃபிஷ் வறுக்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வந்து ஸ்பூனோ இல்லை வந்து கரண்டியோ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயிலே வந்து கிராக் விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் மெதுவாக ரொம்ப ஜென்டலாக வந்து இப்படி இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜென்டலாக எல்லா பக்கமும் நம்ம திருப்பி திருப்பி குக் பண்ணி நம்மளோட குலாப் ஜாமுனோட கலர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இதுதான் வந்து கரெக்டான கலர். உங்களுக்கு என்ன பார்க்கும் போதே தெரியும், ரொம்ப கொதிக்காமல் ரொம்ப வந்து மீடியம் ஹீட்லேயே தான் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு லவ்வோடையும் பேஷன்ஸோடையும் செஞ்சால் தான் உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக வரும். ஏதோ செய்யணும்னு செஞ்சோன்னா கண்டிப்பாக அது ஒழுங்காக வராது, உண்மையிலே சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் கேர் எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக வரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 15 செகண்ட்ஸ் வெளியிலேயே ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அதை எடுத்து வந்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டோன்னா ரொம்ப வந்து நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். உடனே ஹீட் ஆன உடனே போடுறதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது சோக் ஆகிறது பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 2 டேஸ் வரைக்கும் சோக் ஆச்சுன்னா ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக நம்ம வந்து குண்டு குண்டாக வெடிப்பு இல்லாமல் குலாப் ஜாமுன் செஞ்சு முடிச்சாச்சு. குலாப் ஜாமுன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் இந்தியன் ஸ்வீட்ஸ் அது. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆச்சி யூஸ் பண்ணுறீங்கன்னா இதே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். சுகர் சிரப்போட இனிப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.